மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னனோட மறுபிறவி தான் பாண்டி முனீஸ்வரர் அவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர் மாசானம். இது உங்களின் ஒரு நாள் ஒரு கருத்து. இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாண்டி முனீஸ்வரர் ஐயா அவர்கள், அவரை பத்தினது தான் இன்னைக்கான தலைப்பு. சுமார் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கரூர்ல இருந்து தஞ்சம் உழைக்கிறதுக்காக மதுரைக்கு வந்த ஒரு தம்பதியினர். அவங்களோட பேர் வள்ளியம்மாள் பெரியசாமி. நடந்து வர்றாங்க. மதுரைக்கு வர்ற வழியில இப்ப இருக்கக்கூடிய மாட்டுத்தாவணிக்கு பக்கத்துல மேலமடை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கிட்ட வரும்போது ரொம்ப இருட்டிடுது, நடக்கவே முடியாது, இனிமே பாதையே தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருது. சரி, இன்னைக்கு நைட் இங்க நம்ம தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி குடிசைட்டு தங்குறாங்க. அப்படி தூக்கத்துல வள்ளியம்மையோட கனவுல ஒரு தாடி வச்ச ஒரு முனிவர் ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன். கண்ணகியோட கணவர் கோவலனுக்கு தவறான ஒரு நீதியை இழைச்சிட்டேன். அதனால கண்ணகி எனக்கு சாபம் விட்டுட்டாங்க. அவங்களோட சாபத்துல இருந்து நீங்கி வர்றதுக்காக மறுபிறவி எடுத்து சிவனை நோக்கி இப்ப நீ இருக்கக்கூடிய இதே இடத்துல 8 அடி ஆழத்துக்கு கீழே மண்ணுக்கு உள்ள தவ இருந்த நிலையில நான் இருக்கேன். என்னை வெளியில எடுத்து சாமியா கும்பிடுறவங்களுக்கு நான் காவல் நிற்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. வள்ளியம்மைக்கு ஒரே பயம். அவர் ரொம்ப பயப்படுறார். எந்திரிச்சு தன்னோட கணவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்றா. அப்போ தன்னோட கணவர் என்ன செய்யறாரு, சரி நம்ம என்னதான் இருக்குன்னு தோண்டி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி தோன்றாங்க. சரியா அவர் சொன்ன மாதிரி 8 அடி ஆழத்துக்கு கீழே தவம் இருந்த நிலையில ஒரு முனிவருடைய சிலை கிடைக்குது. அதை எடுத்து வச்சு வழிபட்டு வந்தாங்க. நாளடைவில் அவர் தான் மதுரையை காக்கக்கூடிய காவல் தெய்வம், மதுரையின் துடிப்பான தெய்வம், மதுரை மக்களின் நம்பிக்கையின் வடிவமான ஒரு தெய்வம் அப்படின்னு இப்பயும் மதுரை மக்களோட மனசுல இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரர் ஐயா அவர்கள். நன்றி.